சரி, நான் உயிர்கோளத்தில் காணப்பட வேண்டிய இரசாயன பதார்த்தங்களின் சுழற்சியினை விளக்க பயன்படுத்தக்கூடிய உயிர் இரசாயன சக்கரம் ஒன்றை பெயரிடுக. இதுக்கு நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். நைதரசன் சக்கரத்தை குறிப்பிடலாம். அல்லது இன்னொரு சக்கரம் நாங்க படிச்சிருக்கோம். என்ன சக்கரம்? கார்பன் சக்கரம். நைதரசன் சக்கரம் அல்லது கார்பன் சக்கரம் தான் இந்த கேள்விக்கான மிக பொருத்தமான விடை. சரியா? கார்பன் சக்கரம். சரி, நைதரசன் சக்கரம் கார்பன் சக்கரத்துக்கு மேலதிகமாக எங்களுக்கு இன்னொரு சக்கரமும் தரப்பட்டிருக்கு புக்ல. என்ன சக்கரம் அது? சொல்லுங்க பாபு. ம் பொசு சுபாரச சக்கரம். இந்த பொசுபரசு சக்கரமும் இருக்கு. கார்பன் சக்கரம் நைதரசன் சக்கரத்துக்கு மேலதிகமாக பொசுபரசு சக்கரம் இருக்கு. ஆனால் அது விரிவாக ஆராயப்படவில்லை. அது இல்லாம நீர் சக்கரம் அல்லது நீர் வட்டம் இவைகளும் இருக்கு. ஒட்சிசன் இவைகளெல்லாம் சக்கரமாக சுழற்சி அடையும். அவ சக்கரமாக சுழற்சி அடைகின்றவை என்று கேட்டால் நீர், கார்பன், நைதரசன், ஒட்சிசன், போஸ்பரஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? குறிப்பிடலாம். சரியா பிள்ளைகள்? என்பவற்றை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போற விஷயம், அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். வீட்டுத் தோட்டத்தை ஒரு சூழற் தொகுதியாக கருத முடியும். இதற்கான காரணங்கள் 2 குறிப்பிடுக. அப்ப நீங்க ஒன்னா தெரிஞ்சிருக்கணும், என்ன சூழற் தொகுதி என்றால் என்ன? சூழற் தொகுதி, அப்ப சூழற் தொகுதி நீங்க படிச்சிருக்கீங்க. சூழற் தொகுதி என்றால் அங்க உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் காணப்படும். அவற்றுக்கிடையிலான இடைத்தாக்கம் நிகழணும். உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் காணப்பட வேண்டும். அதே நேரம் அவற்றுக்கு இடையிலான இடைத்தாக்கம் இருந்தால் அதை நாங்கள் சூழற் தொகுதின்னு சொல்லுவோம். சரியா? ஆகவே சூழற் தொகுதி என்னன்னு பாருங்க. யாதாயினும் பிரதேசம் ஒன்றில் உள்ள சகல சாகியங்களும், சாகியங்கள்டா உயிர் உள்ளவை. சரியா? உயிர் உள்ளவைகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. சரியா? நீங்க சாகியம் என்னன்னு படிச்சிருப்பீங்க. சரியா? அதை நாங்க பார்த்துருவோம். யாதேனும் பிரதேசம் ஒன்றில் உயிர் வாழும் ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் புரியும் குடித்தொகைகள். குடித்தொகைகள் ஒருங்கே. அப்ப குடித்தொகை என்பது உயிர் உள்ளவைகள் குறிக்கும். திரும்ப நம்ம குடித்தொகை என்றால் என்னன்னு பார்க்கணும். சரியா? அப்படி தனி எண்கள் பல சேர்ந்து குடித்தொகை, குடித்தொகைகள் பல சேர்ந்து சாகியம், சாகியங்கள் பல சேர்ந்த பிறகு சூழற் தொகுதி. அப்ப சூழற் தொகுதியில சகல சாகியங்களும் அவற்றுடன் இடைத்தாக்கம் புரியும் உயிரற்ற சூழலும். அப்ப உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் இணைந்துதான் சூழற் தொகுதி உருவாகும். ஆனால் சாகியம், குடித்தொகை என்பவற்றில் உயிருள்ள கூறுகள் மட்டும்தான் உள்ளடங்கும். அவை குளம், பெரிய மரம், உக்கு என்ற தாவர பகுதி, காடு இவற்றுக்கிடையில சாகியங்கள் உள்ளடங்கும். அதே நேரம் அவற்றுடன் இடைத்தாக்கம் புரியும் சூழற்காரணிகளும் காணப்படும். இதனால அவை சூழற் தொகுதி எனப்படும். இப்ப இதுல பாருங்க, நீர், நீர் ஒரு உயிரற்றது, அதுல மீன் வாழுது. அப்ப நீருக்கும் மீனுக்கும் இடையிலான தொடர்பு காணப்படுது. இந்த தவளை ஒன்று வாழுது, அது மண்ணில் வாழுது, அந்த மண்ணிலையும் நீர்லையும் வாழுது, உயிரற்றதுடனான தொடர்பு ஒன்று காணப்படுது. இந்த சூரிய ஒளி உயிரற்றது, இந்த தாவரத்துக்கு உயிர் இருக்கு, ரெண்டுக்கும் இடையிலான இடைத்தாக்கம் தொடர்பு நிகழுது. இங்க வளி உயிரற்றது, நீரில் கரைந்து அது மீன் சுவாசிக்குது. இவ்வாறான உயிருள்ள கூறுகளுக்கும் உயிரற்ற கூறுகளுக்கும் இடையிலான அங்க தொடர்பு காணப்படும். இதுதான் நாங்கள் சூழற் தொகுதி என்று சொல்வோம். ஆகவே சேதன பசலை வீட்டு தோட்டத்தை ஒரு சூழற் தொகுதியாக கருத முடியும். இதற்கான காரணங்கள் 2. இப்ப சொல்றேன் பாருங்க. வீட்டு தோட்டத்தில் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் போன்ற உயிருள்ள காரணிகளும். அப்ப என்ன விடயம் என்றால், வீட்டு தோட்டத்தில் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள், நுண்ணங்கிகள் போன்ற உயிருள்ள காரணிகளும் அவற்றுடன் இடைத்தொடர்புற்ற மண், நீர், வளி போன்ற உயிரற்ற காரணிகளும் காணப்படும். இப்ப வீட்டு தோட்டத்துல தாவரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, நுண்ணங்கிகள் இருக்கு. அதே போல மண் இருக்கு, நீர் இருக்கு, வளி இருக்கு. இவற்றுக்கு இடையிலான இடைத்தொடர்பு நிகழுது. இதனால நாங்க வீட்டு தோட்டத்தை ஒரு சூழற் தொகுதியாக கருத முடியும். சரியா? ஓகே. இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி, சேதனப்பசலை இடுவதன் காரணமாக மண்ணுக்கு கிடைக்கும் நன்மை ஒன்று தருக. கிடைக்கும் நன்மை ஒன்று தருக. சேதன பசலை மண்ணுக்கு கிடைக்கும் நன்மை: மண்ணின் இலையமைப்பின் உறுதி அதிகரிக்கும் அல்லது மண் அங்கிகளின் தொழிற்பாடு அதிகரிக்கும்.
அதாவது மண்ணின் வளம் கூடும். இவ்வாறான இது பொதுவாக நாங்கள் யோசித்து எழுத வேண்டியது மண்ணின் வளம் கூடும் அல்லது மண் வளம் அதிகரிக்கும். சரி, உங்களிலிருந்து அனுப்பப்பட்ட விடைகள். சரி, செஞ்சாக்கள் அனுப்புங்க. சரி, மண் இலையமைப்பு மண் கட்டமைப்பு உறுதி அதிகரிக்கும், மண் அங்கிகளின் தொழிற்பாடு அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் எழுதினால் சரி. சரியா? மண் வளமாதல். சரி, மண் வளமாதல். சரி. ஆகவே நீங்க எழுதின விடைகளை வச்சு சொன்னாதான் உங்களுக்கு எந்த அளவு விளங்கி இருக்கு இந்த பாடம் என்பதை விளங்கி கொள்ளலாம். சரியா? அப்போ மண்ணுக்கு கிடைக்கும் நன்மைகள்: மண் இலையமைப்பு அதிகரிக்கும், மண் வளமாகும், மண்ணின் வளம் அதிகரிக்கும், மண் அங்கிகளின் தொழிற்பாடு அதிகரிக்கும் போன்ற விடைகள் எழுதினா சரி. சரி, அடுத்து நாங்கள் கேள்வியை பார்ப்போம். காலப்போக்கில் வீட்டுத் தோட்டத்தில் பீடை நாசினிகளின் பாவனை மற்றும் இரசாயன பசலை பாவனை வளமையை விட அதிகரித்துள்ளது. சரியா? வளமையை விட அதிகரித்துள்ளது. ரசாயன பசலையின் பயன்பாடு அதிகரித்ததன் காரணமாக மண்ணில் சேரும் பார உலோகங்கள் இரண்டை குறிப்பிடு. அப்ப இந்த கேள்வி எல்லாம் முற்றுமுழுதாக கடைசி பாடம் உயிர்கோளத்தை அடிப்படையாக கொண்டது. இப்ப நாங்க பார உலோகங்களும் படிச்சிருக்கோம். பார உலோகங்கள். சரி, பார உலோகங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரி, எழுதினாக்கள் அனுப்பலாம். அடுத்தாக்களும் ஆர்சனிக், இரசம், ஈயம். இது சரி. சரியா? ஆர்சனிக், இரசம், ஈயம். இப்ப நாங்க பார உலோகங்கள் கடைசி பாடத்துல படிச்சிருக்கோம். அதன் அடிப்படையாக கொண்டு நீங்க எழுதலாம். இரசம், செம்பு. சரி. கட்மியம், ஈயம், இரசம், ஆர்சனிக், செப்பு. எது எழுதினாலும் சரி. பல் பயிற்சியை மேற்கொள்வதால் உள்ள நன்மை ஒன்றை குறிப்பிடுக. பல் பயிற்சியை மேற்கொள்ள உள்ள நன்மை. பல பயிற்சிகளை ஒரே சந்தர்ப்பத்தில் நாங்கள் மேற்கொள்வோம். ஒரே வகையானதை மேற்கொள்ளாம பல பயிர்களை ஒரே சந்தர்ப்பத்தில் மேற்கொள்வோம். பயறு, கௌப்பி, சோளம், அப்படி பல்வேறு பயிர்கள், தென்னை, அன்னாசி அப்படி இருக்குமே. பல் பயிற்சியை மேற்கொள்வதன் கிழங்கு வகைகள், கீரை வகைகள், அவ்வாறான மரக்கறி வகைகள். அப்ப அதனால நன்மை. சரியா? பீடைகளின் தாக்கம், பீடை தாக்கம் பாதிப்பு குறையும். சரி, இதெல்லாம் அவங்களோட புக்ல கடைசி பாடத்துல உள்ள விடயங்கள். பீடை தாக்கம் பாதிப்பு குறைவு அப்படி எழுதினாலும் சரி. வேற யாராவது எழுதியிருந்தா அனுப்பலாம். அடுத்து உயிர் பல்வகைமை அதிகரித்தல். அடுத்து எங்களுக்கு என்ன நன்மை? இல்ல யாருக்கு கிடைக்கிற நன்மைன்னு கேட்க இல்லை. ஆகவே நீங்க எழுதலாம் வேறுபட்ட உணவு வகைகளை பெறக்கூடியதாக இருத்தல். வேறுபட்ட உணவு வகைகளை பெறக்கூடியதாக இருத்தல், உயிர் பல்வகைமை அதிகரித்தல், பீடை தாக்கம் கட்டுப்படுத்தப்படல். சரியா? சரி, இல்லைனாக்கா வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம். சரி, இன்னொரு ஆள்கிட்ட விடிய பார்ப்போமே. சரி, நாளுக்கடையில இருந்து தக்க முறைகள் இரண்டை குறிப்பிடுக. என்னென்ன சக்தியை பெற்றுக்கொள்ளலாம்? சூரிய ஒளி இருக்கு, அப்ப சூரிய சக்தியை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அடுத்தது உயிர் வாயு உற்பத்தி. உயிர் வாயுவை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீட்டு சூழல் அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இதுல இருந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி முதல்கள். சூரிய ஒளி இருக்கு, சூரிய ஒளி சக்தியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாடு நிக்குது, கோழி வளர்க்கப்படுது, இதன் மூலமாக அவற்றின் கழிவுகள். அடுத்தது இந்த மரக்கறி வீடு இருப்பதனால இந்த தோட்டத்துல, சரியா, தோட்டத்துல மரக்கறி கழிவுகள், தோட்டத்து கழிவுகளை எடுத்து உயிர் வாயு உற்பத்தி செய்யலாம். ஆகவே இதற்கான விட சூரிய சக்தி, அடுத்தது உயிர் வாயு உற்பத்தி என்பவற்றை எழுதினால் அது சரியாக. அடுத்த கேள்வி.
சரி. வீட்டுத் தோட்டத்தில் ஓரலகு பரப்பில் வாழும் குறித்த பீடைகளின் எண்ணிக்கை காலத்துடன் மாறுபடும் விதம் கீழுள்ள வலையில் காட்டப்பட்டுள்ளது. காலத்துடன் மாறுபடும் வலை இந்த வரைவுல காட்டப்பட்டிருக்கு. சரி. தெரிவு செய்யப்பட்ட வாழிடம் ஒன்றில் ஓரலகு பரப்பில் வாழும் குறித்த இனத்துக்குரிய அங்கிகளின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படும்? ஒரு வரைவிலக்கணத்தை தந்திருக்கு, அதுக்குரிய விடையை நாங்க சொல்லணும். எவ்வாறு அழைக்கப்படும் சொல்லுங்க பாப்போம். அதாவது இதுல சொல்லப்பட்டிருக்கு, தெரிவு செய்யப்பட்ட வாழிடம் ஒன்றில் ஓரலகு பரப்பில், ஆம், ஓரலகு பரப்பில் வாழும் குறித்த இனத்துக்குரிய அங்கிகளின் எண்ணிக்கை. அப்ப ஒரு சிலர் குடித்தொகை அனுப்பியிருக்கீங்க, ஒரு சிலர் குடித்தொகை அடர்த்தி அனுப்பியிருக்கீங்க. எதுன்னு பார்ப்போம். குறித்த காலப்பகுதியில் குறித்த புவியியல் பிரதேசம் ஒன்றில் வாழும் ஒரே இனத்தை சார்ந்த அங்கிகளின் கூட்டம் தான் குடித்தொகை. சரியா? அதுதான் குடித்தொகை. ஆனால் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரே பிரதேசம் ஒன்றில், புவியியல் பிரதேசம் ஒன்றில். ஆனால் இதுல சொல்லப்பட்டு ஓரலகு பரப்பில் வாழும். ஓரலகு பரப்பில் வாழும் வந்தால் அந்த இடத்துக்கு நாங்க குடித்தொகை அடர்த்தி. சரியா? குடித்தொகை அடர்த்தி. பாருங்க, தெரிவு செய்யப்பட்ட வாழிடம் ஒன்றில் ஓரலகு பரப்பில் வாழும் யாதேனும் இனத்துக்குரிய அங்கிகளின் எண்ணிக்கை குடித்தொகை அடர்த்தி எனப்படும். ஆகவே இந்த கேள்விக்கான விடை என்ன? குடித்தொகை அடர்த்தி. சரியா? வித்தியாசமான விடைகள் இருந்தால் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. குடித்தொகை அடர்த்தி. சரியா? மாதிரி வளர்ச்சி கோலத்தில் இரண்டாவது அவத்தையில் குடித்தொகை வளர்ச்சி வீதம் விரைவாக அதிகரிக்க காரணம் என்ன? விரைவாக அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? என்ன எழுதிருக்கீங்க? விரைவாக அதிகரிப்பதற்கான காரணம், அதாவது இங்க உணவு கிடைக்கும், சற்று வளர்ந்து வரும்போது உணவு கிடைக்கும், அவை போட்டி குறைவு, அதை ஏற்றுக்கொள்ளலாம். சரி, அடுத்தது போசனை இடம் முதிர்ந்த அங்கிகள் அதிகரித்தல். புக்ல வச்சு நாங்க எழுதலாம் இதை. சரியா? முதிர்ச்சியடைந்த அங்கிகளின் எண்ணிக்கை அதிகரித்தல். இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ளும், அப்படி எழுதணும். இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ளும் முதிர்ச்சி அடைந்த அங்கிகளின் எண்ணிக்கை அதிகரித்தல். இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ளும் முதிர்ச்சி அடைந்த அங்கிகளின் எண்ணிக்கை அதிகரித்தல், சூழலுக்கு இசைவாக்கம் அடைதல், உணவு கிடைத்தல். இவ்வாறான விடைகள் எழுதினால் சரி. சரியா? உணவு கிடைத்தல், போட்டி குறைதல், அதிகரித்தல். சரியா பிள்ளைகளா? சந்தேகம் தான் கேளுங்க. சரி, பெரும்பாலானாக்கள் எல்லாரோட விடையும் கிடைக்க இல்லை, கொஞ்சம் பேர் விட கிடைக்குது. சரி, அடுத்த கேள்வி நாங்க பார்ப்போம். நான்காம் அவத்தையின் இறுதியில் பீடைகளின் எண்ணிக்கை என்ன செய்யும்? குறைவடை. பீடை நாசி தெளிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அதன் பின் குடித்தொகை வளர்ச்சி கோல மாறுபடும் விதத்தை புள்ளிக்கோட்டினால் மேலுள்ள வழியில் குறித்து காட்டுக. இதை சொல்லியிருக்கு நான்காவது அவத்தை. நான்காவது அவத்தையில பீடைகள் இப்படி ஒரு நிலைக்கு வருகிறது. இப்படி வரும்போது இப்ப பீடை நாசினி தெளித்தால் அதுல எண்ணிக்கை என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? அது எண்ணிக்கை குறையும். சரியா? அது எண்ணிக்கை குறையும். ஆகவே குறைவதை நாங்கள் காட்டினா சரி. வரைப்புல எப்படி காட்டலாம்? அந்த மாதிரி. சரி, அனுப்பினது சரி. இப்படி குறையிற மாதிரி காட்டினா சரி. இந்த விட சரி. சரி, குறையிற மாதிரி காட்டுங்க. இப்படி குறையிற மாதிரி காட்டுங்க. சரி. அன்றாட நுகர்வுக்காக வீட்டு தோட்டத்திலிருந்து உணவை பெற்றுக் கொள்வதால் உணவு மைல் அளவை குறைக்கும். அப்ப வீட்டு தோட்டத்திலிருந்து நாங்க பெற்றால் உணவு மைல் குறையும். இப்ப கேட்கப்பட்டிருக்கு உணவு மைல் என்றால் என்ன? இப்ப நீங்க இந்த பாடத்துல படிச்சிருக்கீங்க உணவு மைல் என்றால் என்ன. சரி, அப்ப வரைவிலக்கணம் தான் கேட்கப்படுது. அப்ப உணவு மைலுக்கான வரைவிலக்கணத்தை சொன்னீங்கன்றால் சரி. சரி, உணவு மைல்.
நான் பார்ப்போம் விட என்னது. உணவு உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து நுகரப்படும் இடம் வரை கொண்டு செல்லப்படும் தூரம் உணவு வலை எனப்படும். சரியா, உற்பத்தி செய்யப்படும் ரெண்டு விஷயம் கட்டாயம். உணவு உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து அடுத்து நுகரப்படும் இடம் வரை. அப்ப உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து நுகரப்படும் இடம் வரை கொண்டு செல்லப்படும் தூரம் உணவு வலை, அதாவது உணவு மைல் என அழைக்கப்படும். இப்ப யாதேனுமோர் உணவின் ஓரலகு திணிவானது, மிகச்சரியாக சொன்ன ஓரலகு திணிவானது அது தயாரிக்கப்பட்ட இடத்திலிருந்து நுகரப்படும் இடம் வரை பயணிக்கும் தூரம். அப்படி எழுதினால் சரி. பயணிக்கும் தூரம் அப்படி எழுதினால் சரி. சரி, இன்னொரு ஆள் விடையை பார்ப்போம். அப்ப புக்லையும் எங்க இருக்குன்னு பார்த்து குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். உணவு மைல், உணவு மைல் இருக்கு. சரி, பல்பயிற்சிகை தனிப்பயிற்சிகளுக்கு பதிலாக பல்பயிற்சிகை இதில் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது இன்னைக்கு. பாசனம், உணவு மைல் பெருமானம். உணவு மைல் பெருமானத்தின் அழகு என்ன? உணவு மைலின் அழகு உணவு மைலின் அழகு கிலோகிராம் இல்ல, இந்த போட்டிருக்கு மைல் பெர் கிலோகிராம். சரி, அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது வரைக்கும் எக்ஸாமுக்கு வர இல்லது. ஓகே, மைல் பெர் கிலோகிராம். சரி, அடுத்த கேள்வி நாங்க பார்ப்போம். வீட்டு தோட்ட வீட்டு தோட்டத்திலிருந்து உணவை பெற்றுக்கொள்வதனால், இந்த வீட்டு தோட்டத்திலிருந்து உணவை பெற்றுக்கொள்வதால் உணவு மைல் குறைவதற்கான காரணத்தை சுருக்கமாக விவரிக்க. உணவு மைல் குறைவதற்கான காரணத்தை சுருக்கமாக விவரிக்க. சரி, ஏன் உணவு மைல் குறையுது வீட்டு தோட்டத்திலிருந்து நாங்க பெற்றுக்கொண்டால்? சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம்? வீட்டு தோட்டம் என்றால் உற்பத்தி செய்யப்படும் இடம், எங்களோட வீடுதான் அதை நுகரப்படும் இடம். உணவு மைல் குறையுது என்றால் உற்பத்தி செய்யப்படும் இடத்திற்கும் நுகரப்படும் இடத்துக்கும் இடையிலான தூரம் குறையும். உற்பத்தி செய்யப்படும் இடத்திற்கும் நுகரப்படும் இடத்துக்கும் இடையிலான தூரம் குறையும். இல்லை, நீங்க உணவு நிலையானது சூழல் நேயமானது என்றால் உணவு மைல் பெருமானம் குறைவதனால் எமக்கு கிடைக்கும் நன்மைகள். வெரி குட், அனுப்பியிருக்கீங்க. சரியா, இப்ப இந்த கேள்விக்கான விடை என்னென்றால் வீட்டு தோட்டத்திலிருந்து உணவை பெற்றுக்கொள்வதால் உணவு மைல் குறைவதற்கான காரணம். ஏன் உணவு மைல் குறையுது? உணவை உற்பத்தி செய்யப்படும் இடத்திற்கும் நுகரப்படும் இடத்துக்கும் இடையிலான தூரம் குறைவது, தூரம் குறைகிறது என்பதுதான் மிக பொருத்தமான விடை. சரியா, பாய் நீங்க ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கீங்க. சரியா, உணவு நிலையானது சூழல் நேயமானது. இப்படி என்று சொன்னால் இது உணவு மைல் பெருமானத்தை குறைப்பதனால் எமக்கு கிடைக்கும் நன்மைகள் தான் இது. உணவு நிலையானது சூழல் நேயமானது. அதாவது உணவு நிலையானதுன்னா வீட்டில் உள்ள தென்னை மரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ, தேங்காவை எங்களுக்கு தேங்காய் காய்க்கிற காலம் எல்லாம் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வர கோதுமை மாவு சரியா எல்லா காலமும் எங்களுக்கு வந்து சேருமான்னு சொல்ல முடியாது. அது உணவு மைல் பெருமானம் கூடியது, அதனால் உணவு நிலையானது. இந்த விஷயத்துக்குள்ள அது அடங்காது தூரம் கூடும்போது. சூழல் நேயமானது. அப்ப நாங்க தூர இடங்கள்லேருந்து கொண்டு வரும்போது போக்குவரத்துக்கான செலவினங்கள் இருக்கு. சரி, எரிபொருள் செலவு, எரிபொருள் வேஸ்ட் ஆகும். அப்ப இப்படியான விஷயங்கள் என்ன செய்யும்? உணவு சூழல் மாசடைய செய்யக்கூடிய பல்வேறு விடயங்கள் நடக்கும். சரியா, சூழல் மாசடைய செய்யக்கூடிய பல்வேறு விடயங்கள் நடப்பதனால என்னது சூழல் நேயமானதாக சொல்ல முடியாது. சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப நான் ரெண்டாவது கேள்விக்கு போவோம். ரெண்டாவது கேள்வி அனுப்பினாக்கள் அனுப்புங்க பார்ப்போம். செஞ்சாக்கள்
அங்கிகளின் பாகுபாடு தொடர்பானது பாகுபாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பாகுபாட்டின் குறித்த பகுதி என்ற உருவில் காட்டப்பட்டுள்ளது. இராச்சியம் யூக்கரியா. யூக்கரியால 4 கூட்டங்கள் இருக்கு. இராச்சியம் யூக்கரியால 4 கூட்டங்கள் இருக்கு. எழுதுனீங்கடா சரி. என்ன கூட்டம்? புரோட்டிஸ்டா, அடுத்தது ஃபங்கஸ், பிளான்டே, எனிமாலியா. புரோட்டிஸ்டா, ஃபங்கஸ், பிளான்டே, எனிமாலியா. பங்கை, பிளான்டே, எனிமாலியா. சரி, வெரி குட். அப்போ நாங்க பார்ப்போம். புரோட்டிஸ்டா தான் இருக்கு. அடுத்து என்ன வரணும்? ஃபங்கை ஒன்று வரணும். அடுத்தது பி. பி என்ன வரும்? பிளான்டே வரும். ஆகவே எங்களுக்கு அடுத்தது எனிமாலியா தரப்பட்டிருக்கு. சரி, மிக இலகுவானது. 2வது கேள்வி. சரி, அடுத்து நான் பார்ப்போம். அனுப்பினாக்கள பங்கை, பிளான்டே. வெரி குட். ஓகே, உங்களோட சரி. ஏபியில் உள்ளடக்கப்பட்ட இராச்சியங்களை மேலுடைய எழுதியாச்சு. இயற்கை முறை பாகுபாட்டின் அடிப்படையாக அமையும் பிரதான இயல்பை குறிப்பிடுக. இயற்கை முறை பாகுபாட்டின் அடிப்படையாக அமையும் பிரதான இயல்பு. இயற்கை முறை பாகுபாடு இல்ல மிக பிரதானமான அடிப்படையாக அமையும் பிரதான இயல்பு என்னென்றால் கூர்ப்பு தொடர்புகளை வெளிக்காட்டக்கூடியதாக இருத்தல். இது கூர்ப்பு தொடர்பு. கூர்ப்பு ரீதியான தொடர்புகளை வெளிக்காட்டக்கூடியது எனது இல்லை. சரியா பிள்ளைகள்? கூர்ப்பு ரீதியான தொடர்புகள் வெளிக்காட்டப்படுவது இல்லை செயற்கையில. ஆனால் இயற்கையில கூர்ப்பு ரீதியான தொடர்புகள் வெளிக்காட்டப்படும். சரி, வெரி குட். அடுத்த நாங்க கேள்விக்கு போவோம். சரி, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, இன்னொரு ஆள் அனுப்பியிருக்க 2 பேர். சரி, ஏபியில் உள்ளடக்கிற ராச்சியங்கள் இயற்கை முறை பாகுபாடு. சரி, முள்ளந்தண்டற்ற அங்கிகள் சிடி உருவில் காட்டப்பட்டுள்ளன. சிடி அடங்கும் கணங்களை குறிப்பிடுங்க. சரி, இதை அனுப்புங்களேன். அனுப்பதாக்கள் அனுப்பினாக்கட்டத்தை லோட் பண்ணி எடுக்கிறேன். சமீகா, நிடாரியா, எக்கெயினோட மேட்டா. சரி, செஞ்சிருந்தா அனுப்பலாம். சப்ல அனுப்பினேன். சரி, நான் அனுப்பினாக்கட்டத்தை அவரோட குரூப்ல போட்டுறேன். வாய்க்கு அனுப்பியிருக்கேன். ராகவி சரி, அனிகா சரி. நான் குரூப்ல போட்டிருக்கேன். டிஸ்கஸ் பண்ணதை அடிப்படையாக கொண்டு நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். சிடி. சரி, நீங்க அனுப்பின விடைகளை பார்ப்போம். சி வந்து நிடாரியா. இப்போ எழுதாதாக்கடி கொடுக்க குயிக்கா. சி என்ன வரும்? நிடாரியா. டி என்ன வரும்? எக்கெய்னோடோமேட்டா. எக்கெய்னோடோமேட்டா. சரியா? நிடாரியா, எக்கெய்னோடோமேட்டா. சரி, அடுத்த மேலே காணப்படும் சிடி அங்கிகளில் குழாய்ப்பாதம் பரிச கொம்புகள் காணப்படும் அங்கிகள் குறிக்கும் ஆங்கில எழுத்துக்களை முறையே எழுதுக. குழாய்ப்பாதம் பரிச கொம்புகள். அப்ப குழாய்ப்பாதம் காணப்படும் அங்கிகள் பரிச கொம்புகள் காணப்படும் அங்கிகள் குறிக்கும் ஆங்கில எழுத்துக்களை முறையே எழுதுக. குழாய்ப்பாதம் எதுல காணப்படும்? சியா டியா? எக்கெனோடோமேட்டாலியா நிடாரியால குழாய்ப்பாதங்கள் பார்ப்போம்.
குழாய் பாதம் டியில் காணப்படும். அப்ப முறையே எழுத சொன்னதால முதலாவது டி வரும், இரண்டாவது சி வரும். பரிச கொம்புகள் காணப்படும் நிடாரியால. அப்ப டி சி. மேலுள்ள அங்கிகளில் கடல் நீரில் மாத்திரம் வாழும் அங்கிகளை பேரிடு. இது பாஸ் பேப்பர்ல எம்சிக்கு கேள்வியா வந்திருக்கு. கடல் நீரில் மாத்திரம் வாழும் அங்கி எது வாழும்? என்ன கூட்டம் வாழும்? கடல் நீரில் மாத்திரம் வாழக்கூடியது எக்கைனோடமேட்டா. அப்ப நீங்க எக்கைனோடமேட்டான்னு எழுதலாம், அல்லது இந்த கேள்வியில கேட்டிருக்கு வாழும் அங்கியை பேரிடுக, நட்சத்திர மீன் எழுதலாம். சரியா? அதாவது எக்கைனோடமேட்டால் அடங்கக்கூடிய ஏதாவது அங்கிகள் எழுதினாலும் சரி.